விரட்டும் வழியறியாமல் இதுவே தங்களின் விதி என நினைத்து தமிழர்கள் மூட நம்பிக்கையில் மூழ்கி கிடந்த காலம் அது. உங்களை சூழ்ந்திருக்கும் இருள் விதியல்ல, ஆதிக்கவாதிகளின் சதி என்று இடித்துரைத்து ஏற்றத்தாழ்வை அடித்து விரட்ட கிளம்பியது ஒரு கைத்தடி. அந்த தடிக்கு சொந்தக்காரர் ஒரு தாடிக்காரர். நெருப்பாய் எழுந்த தந்தை பெரியாரின் கொள்கைகளை நோய் போக்கும் கசப்பு மருந்தை தேன் கலந்து தருவது போல் தமிழ் கலந்து தமிழர்களுக்கு தந்தார் ஒருவர். அவரை நடிகர் என்பர், நாடக வேந்தர் என்பர், சொல்லாற்றல் சுவை மிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பர். அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோர் அண்ணா என்ற ஒரு சொல்லால் அழைக்கட்டும் என்றே அவர் அன்னை பெயரும் தந்தார். அவரின் தத்துவங்கள் மக்கள் நல திட்டங்களாக மாறி கடைக்கோடி மனிதனுக்கும் சென்று சேர வேண்டும். இதனை நிறைவேற்ற அரசியல் அதிகாரம் வேண்டும் என்று திமுக என்ற அரசியல் கட்சியை தொடங்கினார் அண்ணா. இருமொழி கொள்கைக்கு அச்சாரமிட்டார். சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் பெற்று தந்தார். பேரறிஞர் பாதையில் தமிழ்நாட்டிற்கு புதிய வெளிச்சம் கிடைத்தது. மதராஸ் மாகாணம் தமிழ்நாடானது. தமிழர்களின் நீண்ட நாள் கனவுகள் ஒவ்வொன்றாய் நிறைவேறத் தொடங்கியது. மகிழ்ச்சி வெள்ளத்தில் தமிழர்கள் களித்திருந்த நேரத்தில் பேரிடியாய் வந்திறங்கியது ஒரு செய்தி. அண்ணா மறைந்தார். ஆதரவின்றி தவித்த அவரின் தம்பிமார்களுக்கு தலைமை ஏற்க அண்ணாவின் இதயத்தை இரவலாக பெற்று எழுந்து வந்தார் கலைஞர். தமிழக இளைஞர்களுக்கு ஒரு அற்புதமான அரசியல் களம் கிடைத்தது. கழகம் வில்லாம், நின்னணியே கணையாம் என கலைஞரே பெருமிதம் கொண்டார். அந்த அளவிற்கு அந்த அணியை கட்டுக்கோப்பாய் வழி நடத்தினார் கலைஞரின் தளபதி. அவர்தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவருக்கு பக்கபலமாய் திமுகவிற்கு புது ரத்தம் பாய்ச்ச இளைஞர் அணியை வழிநடத்த வந்தார் ஒரு இளம் தலைவர். அவர்தான் உதயநிதி ஸ்டாலின். மாநிலத்தின் உரிமை காக்க, மாணவர்களின் கல்வி உரிமை காக்க சமரசமற்று போராடும் போராளி. அவரது தலைமையில் இளைஞரணி செய்யும் மக்கள் பணிகள் ஏராளம். கொரோனா பேரிடரில், பெருமழை வெள்ளத்தில், நீட் விலக்கு போராட்டத்தில் என்று ஒவ்வொரு களத்திலும் சளைக்காது போராடுகிறது இளைஞரணி. சித்தாந்த போரிலும் வெல்ல வேண்டும், சமத்துவ சமூகம் படைக்க வேண்டும் என்ற லட்சிய வேட்கையோடு இந்த பெரியாரின் பேரன்கள், கோட்சேவின் பேரன்களை கொள்கைகளால் அடித்து விரட்டும் போர் பரணிதான் இந்த இரண்டாவது இளைஞரணி மாநாடு.